அதற்கு அம்மா சொன்னார்கள், என்ன தெய்வானை, நீ அப்படி சொல்லிவிட்டாய் சட்டென்று. என்னைக்கு நீ என்னை அண்ணி என்று நீ கூப்பிட்டாயோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் உன்னை என் கணவர் கூட பிறந்த சொந்த தங்கையாகத்தான் உன்னை நான் நினைக்கிறேன். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. உன் மீதும் எனக்கு பாசமும் அன்பும் இருக்கிறது தெய்வானை. எத்தனை வருஷமாக தாயா பிள்ளையாக நம்ம இங்கே இருக்கிறோம். பாசத்தோடையும் அன்போடையும் இருப்பதற்கு ஒரு தாய்க்குத்தான் நாம் பிறக்க வேண்டும் என்று கணக்கு ஒன்றும் இல்லை. நல்ல மனமிருந்தால் போதும் தெய்வானை என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு தெய்வானை அக்கா சொன்னார்கள், ஆமாம் அண்ணே, நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதை மறுக்க முடியாது. நல்ல மனமிருந்தால் போதும். உடன்பிறப்பாகவும் சகோதரி என்றும் நண்பர்கள் என்றும் அவர்கள் மீது உண்மையான அன்பும் இருப்பது, தூய்மையான மனசு இருந்தால் போதும் அண்ணே என்று தெய்வானை அக்கா சொன்னார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், தாயம்மா மிகவும் அன்பானவள்தான். கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டால் போதும், எல்லாமே நன்றாக நடக்கும். கோபம் வந்துவிட்டால் எரிமலையாக வெடிக்கக்கூடாது பெண்கள். உதாரணத்துக்கு சீதா தேவியை மனதில் நினைத்துக்கொள். கோபம் வரும்போது எவ்வளவு பொறுமை, எவ்வளவு அமைதி, எவ்வளவு கஷ்டத்தை பட்டிருக்காள். 14 வருஷம் வனவாசம் அலைந்தும் அந்த ராவணன் கையில் மாட்டிய அசோகவனத்தில் அன்னம் தண்ணி சாப்பிடாமல் எத்தனை நாள் இருந்திருக்கிறாள். அப்போதும் அவள் பொறுமையை கடைபிடித்தால் கைவிடவில்லை. அதே மாதிரி நீயும் உனக்கு கோபம் வரும்போது சீதாதேவியை நீ மனதில் நினைத்துக்கொள் தாயம்மா. அப்போது உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அம்மா ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அம்மா, அது இதிகாசம் அம்மா. சீதாதேவியும் நம்மளும் ஒன்றாக முடியுமா? சீதாதேவி தெய்வ பிண்டம், நம்ம சாதாரண புழுப்பட்ட மனுஷன் அம்மா. அவர்கள் அளவுக்கு நம்மளால் தாங்க முடியுமா அம்மா? ஒரு மனிதன் தானே, மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையும் தாண்டி போனால் என்னம்மா செய்வது? அப்படித்தான் கோபம் பொங்கி விடுகிறது. இல்லை என்றால் எனக்கு என்ன? யார் மீதும் கோபப்பட்டு இப்படி தொண்டை தண்ணியை வத்த அடிக்க வேண்டுமென்று நேர்த்திக்கடனா என்ன? இல்லை, என் கோபத்தை தூண்டும்படி ஒவ்வொரு செயல்களும் இவர்கள் செய்ய போய்த்தான் எனக்கு அதை மறக்க முடியாமல், மன்னிக்க முடியாமல், அழுகையும் கோபமும் இரண்டும் ஒன்று சேர்ந்தவுடன் இடிய மாதிரி வந்து விடுகிறது. என்னக்கே கட்டுப்படுத்த முடியாமல் என் கைமீறித்தான் அது நான் கோபப்படுகிறேன் அம்மா. நான் கோபப்படும்போது நான் இல்லை. எனக்கது தெரியவில்லை. அந்த நேரத்தில் சாமி வந்தது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தில் எதையோ பேசிவிடுகிறேன் அம்மா. என்ன செய்வது என்று அம்மா சொன்னார்கள். இப்படி காலகாலமாக வேலைக்கு போய் வந்து சண்டை போட்டு கணவரிடம் அடியும் மிதியும் குத்தும் வாங்கி அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து விட்டது. நெஞ்சு வலிக்கிற ஆரம்பித்து விட்டது. நெஞ்சு வலி, தலைவலி, தலைவலி போனால் நெஞ்சு வலி. அப்போது நெஞ்சு வலிக்கிறதே, என்ன செய்வது என்று, அந்த காலத்தில் அப்படித்தானே இந்த அரிசி கடையில் அமர்தஞ்சனை மருந்தை விற்பார்கள் அல்லவா? அதை வாங்கி வலிக்கும் இடத்தில் தேய்த்து அது கொஞ்சம் சுடுதண்ணியை வைத்து குடித்து விடுவார்கள். அது அவர்கள் நம்பிக்கை, அது மாறிவிடும் என்று. நெஞ்சு வலி எப்படி மாறும்? டாக்டரை பார்ப்பதற்கு சென்றார்கள் ஒரு நாள் செல்வியும் அப்பாவும் அம்மாவும். அப்போது செல்வி
ஒரு சிகப்பு நிறம் கிடையாது, ஒரு புது நிறம், மாநிறம் என்று சொல்வார்கள். அந்த நிறம்தான் செல்வியின் நிறம். அப்படி இருந்தாலும் அந்த அம்மா அந்த குழந்தையை எவ்வளவு கோபப்பட்டாலும் தூசி இல்லாமல் மண் இல்லாமல் சுத்தமாக வைத்திருப்பார்கள். நல்ல பாவாடை சட்டை, அதுக்கு மேய்ச்சாக வளையல், தலையில் எப்போதுமே பூ வத்தாது. எப்படி என்றால் விலைக்கு வாங்கி வைப்பது கிடையாது. வீட்டில் பூச்செடி இருக்கிறது. அம்மாவுக்கு பூ தொடுக்க தெரியும். பூ அழகாக கெட்டுவார்கள். அதை கெட்டி டெய்லி தலையில் வைத்து எப்போதுமே அம்மனை போல் இருக்கும் அந்த குழந்தை. அன்றும் அப்படித்தான் இருந்தது. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கூட கூட்டி கொண்டு போனார்கள். மாடர்ன் ஆஸ்பத்திரி. அங்கு சென்று நெஞ்சு வலிக்கு பார்க்கும் டாக்டர் பரதன், டாக்டர் பெயர். அவர் அங்கு இருந்தார். அவர் ஆள் எப்படி இருப்பார் தெரியுமா? சினிமா நடிகர் பொன்னம்பலம், எல்லாரும் கவ்வாலி என்று சொல்வார்கள். அவரை போல் இருப்பார். உருவத்தில் நிறத்திலும் அவரை போல்தான் இருப்பார். அவர் இந்த செல்வியை பார்த்து சொன்னார், ஹாய், ஹவ் ஆர் யூ என்று சொன்னார். குழந்தைக்கு இங்கிலீஷ் எப்படி தெரியும்? பள்ளிக்கூடம் போகவில்லையே. குழந்தை ஒன்றும் பேசவில்லை. பேசாமல் நின்றது. அப்போது கையில் இப்படி டாட்டா காணித்தார் டாக்டர். அதற்கு பின்தான் அம்மாவிடமும் அப்பாவிடமும் பேச ஆரம்பித்தார். என்ன ஆயிற்று, என்ன செய்கிறது உங்களுக்கு உடம்புக்கு என்று கேட்டார் டாக்டர். அம்மா சொன்னார்கள், டாக்டர், எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்கிறது, தாங்க முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்போது டாக்டர் கேட்டார், எத்தனை நாளாக உங்களுக்கு இது வலிக்கிறது என்று கேட்டார்கள். இப்போ ஒரு 2 வாரமாக வலிக்குது சார் என்று சொன்னார்கள். ஏம்மா, 2 வாரமாக நெஞ்சு வலிக்கிறதே, அதை வைத்து கொண்டு இருக்கலாமா? உடனே நெஞ்சு வலித்தால் நாங்கள்லாம் எதற்கு இருக்கோம்? வந்து உடனே காட்ட வேண்டாம், அப்பந்தானே அது என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னார்கள். அதற்கு அம்மா சொன்னார்கள், மன்னித்து விடுங்கள் டாக்டர், எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது லேசாக வலிப்பதற்கு முன் ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு. இப்போதுமே எங்களுக்கு இங்கு வர செலவுக்கு காசு இல்லாமல் பக்கத்து வீட்டில் கடனை வாங்கி கொண்டு தான் வந்திருக்கிறோம். இதுவோ பிரைவேட் ஆஸ்பத்திரி. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் அவர்கள் இலவசமாக பார்க்கிறேன் என்று நன்றாக பார்க்க மாட்டார்கள். பிரைவேட் ஆஸ்பத்திரி என்றால் நாம் கட்டணம் செலுத்துவோம், அதனால் கொஞ்சம் கவனித்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் உங்களிடம் வந்திருக்கிறோம் சார் என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு அந்த டாக்டர் சொன்னார், என்ன சொன்னார்? அம்மா, நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நாங்கள் மருத்துவம் படித்து வந்திருப்பது நீங்களும் நானும் ஒன்றுதான். உங்கள் உயிரும் என் உயிரும் ஒரே மாதிரித்தான். அதை காப்பாற்றுவதற்குத்தான் நான் மருத்துவம் படித்திருக்கிறேன். பணத்துக்கு வேண்டி மட்டும் இல்லை அம்மா. நாங்கள் கண்ணும் கருத்தாகத்தான் பார்ப்போம். டாக்டரை நீங்கள் நம்புங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட விளைவுகளை நாங்கள் எங்கள் பக்கம் இருந்து உங்களுக்கு வராது. நீங்கள் நல்லா இருப்பதற்கு வேண்டி நாங்கள் எங்களால் முடிந்த முயற்சியெல்லாம் நாங்கள் செய்வோம் அம்மா என்று சொன்னார் டாக்டர். பார்த்தார் டாக்டர். பார்த்துட்டு அம்மாவுக்கு உள்ளே இருப்பதை தெளிவாக அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் இவர்களிடம் பணம் இல்லை. இவர்கள் போய் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் இதை ஒன்றும் இவர்கள் பார்க்க முடியாது என்று நினைத்து அவர் ஒரு மருந்தை கொடுத்தார். மருந்து மாத்திரை எல்லாமே அவர் இனமாக கொடுத்தார். ஆஸ்பத்திரி பிரைவேட் ஆஸ்பத்திரி தான். பணம் இல்லை என்று சொன்னவுடன் அவர் அங்கு இருக்கும் மருந்தை இலவசமாக கொடுத்தார். இதை வைத்து கொள்ளுங்கள், இதை சாப்பிட்டு விட்டு 15 நாள் கழித்து வாருங்கள் என்று சொன்னார். 15 நாள் கழித்து ஏன் வர சொன்னார்? 15 நாளைக்கு உள் வந்தால் டாக்டர் ஃபீஸ் கொடுக்க வேண்டாம், முதலில் இன்னைக்கு கொடுத்தது போதும் என்று சொன்னார்.
சரி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர் என்று சொன்னார்கள் அம்மாவும் அப்பாவும். பரவாயில்லை, இருக்கட்டும் என்று டாக்டர் சொன்னார். அப்போது செல்விக்கு டாக்டர் சாக்லேட் கொடுத்தார். செல்வி வாங்க மாட்டேன் என்று சொன்னாள். காரணம், அம்மா அப்படித்தான் அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். யார் கொடுத்தாலும், அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அதை வாங்கக்கூடாது என்று அம்மா சொல்லியிருக்கிறார்கள். அம்மா சொல்லுதான் செல்விக்கு வேத வாக்காயிற்றே. வாங்காமல் இருந்தாள். அப்போது அம்மாவும் அப்பாவும் சொன்னார்கள், வாங்கிக்கொள் என்று சொன்னார்கள். அதற்கு பின் 2 கையவும் நீட்டி அந்த சாக்லேட்டை வாங்கி கொண்டாள். வாங்கி கொண்டு, நன்றி டாக்டர் என்று குழந்தை சொல்லியது. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.